मान्यवर अभी एक फैशन होगा, अभी एक फैशन होगा, आम्बेडकर 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 आम्बेडकर। इतना नाम अगर भगवान का लेते हैं तो 7 जन्मों तक स्वर्ग मिलता था। अच्छी बात है ना? ना सुनिए तो, सुनिए ना। அனைவருக்கும் வணக்கம். ப்ளூ மீடியா ஆர்ட் சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு இந்தியாவே கொதிப்படைந்திருக்கிற ஒரு நிலை, அண்ணல் அம்பேத்கர் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய பேச்சுதான். அம்பேத்கர் 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 என்று சொல்வதற்கு பதிலாக நீங்கள் பகவான் பெயரை உச்சரித்தீர்கள் என்று சொன்னால் 7 ஜென்மத்திற்கு நீங்கள் மோட்சத்திற்கு போவீர்கள் என்று அமித்ஷா பேசியிருக்கிறார். அதனால் இன்றைக்கு இந்தியாவே கலவரமடைந்திருக்கிறது. பாராளுமன்றங்களின் 2 அவைகளும் இன்றைக்கு அதன் உறுப்பினர்களால் முடக்கப்பட்டிருக்கிற சூழலை நாம் பார்க்கிறோம். அமித்ஷா போன்றவர்கள் பகவான் பெயரை உச்சரித்து மோட்சத்திற்கு போகட்டும், நாங்கள் அம்பேத்கர் பெயரை உச்சரித்து நரகத்திற்கு போவதற்கே விரும்புகிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். ஆனால் அம்பேத்கர் அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதி அதை நடைமுறைப்படுத்துகிற 75வது ஆண்டில் நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். அரசியல் அமைப்பு சட்டம் என்று சொன்னால் அது அண்ணல் அம்பேத்கரை மட்டும் குறிப்பதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். 7 உறுப்பினர்கள் கொண்ட அந்த அவையில் டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனாக அண்ணல் அம்பேத்கர் இருந்தார். அதில் இருந்த உறுப்பினர்கள் பலரும் அவருக்கு ஒத்துழைப்பு நல்காத சூழலில், அதாவது டிடி கிருஷ்ணமாச்சாரியார் அவர்களுடைய செய்தியிலிருந்து இதை நான் பதிவு செய்கிறேன். ஒருவர் மறைந்து விட்டார், இன்னொருவர் தொலைதூரத்தில் இருக்கிறார், ஒருவர் வெளிநாடுக்கு சென்று விட்டார், ஒருவர் உடல்நலக் கோளாறாக இருக்கிறார். இப்படி பல்வேறு உறுப்பினர்களும் தங்களுடைய பொறுப்பை சரிவர கவனிக்க இயலாத சூழலில் அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதி முடிக்கிற பெரும் பொறுப்பை அண்ணல் அம்பேத்கர் ஒருவரே மேற்கொண்டார் என்று கிருஷ்ணமாச்சாரியார் தன்னுடைய செய்தியில் பதிவு செய்கிறார். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அம்பேத்கர் என்று சொன்னாலோ அல்லது அரசியல் அமைப்பு சட்டம் என்று சொன்னாலோ இந்துக்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது. அது அமித்ஷாவையும் பற்றி இருக்கிறது என்பதை அவருடைய உரையிலிருந்து நாம் பார்க்கிறோம். அருந்ததி ராய் தன்னுடைய நூல் ஒன்றில் பதிவு செய்கிற போது, மனுநீதி கோலோச்சு கொண்டிருந்த ஒரு தேசத்தில் அரசியல் அமைப்பு சட்டம் என்கிற அறத்தை முன்வைத்தவர் அண்ணல் அம்பேத்கர் என்று அவர் பதிவு செய்கிறார். எனவே மனுவாதிகள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தேசத்தில், மனுநீதிதான் தங்களுடைய கோட்பாடு கொள்கை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற மனிதர்கள் வாழுகிற தேசத்தில், மனுநீதியை காலி செய்துவிட்டு அந்த இடத்தில் அரசியல் அமைப்பு சட்டத்தை வைத்த அண்ணல் அம்பேத்கரை எரிச்சலோடு இந்துக்கள் பார்ப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்துவாக இருக்கிற ஒருவன் அல்லது இந்துவாக தன்னை உணர்கிற ஒருவன் சமத்துவத்திற்கு எதிரானவனாக இருக்கிறான். சாதிதான் இந்து சமயத்தின் ஆணிவேர் என்று அண்ணல் அம்பேத்கர் கூறியிருக்கிறார். சாதி இல்லாமல் இந்து சமயம் இல்லை. எனவே இந்து சமயத்தின் ஆணிவேராக இருக்கிற சாதியை ஒவ்வொருவனும் நம்புகிறவனாக இருக்கிறான். தனக்கு மேலே இருக்கிற ஒருவனை பற்றியும் தனக்கு கீழே இருக்கிறவனை பற்றியும் எந்த கவலையும் மற்றவர்களாக இந்துக்கள் இருக்கிறார்கள். அம்பேத்கர் சுட்டிக்காட்டினார், இந்துக்களுடைய ராஜ்யம் அமையுமேயானால் அது இந்தியாவிற்கு பேராபத்தாக முடியும் என்று அண்ணல் அம்பேத்கர் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் இந்துக்களின் ராஜ்யம்தான் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்துக்கள் தலித்துகளின் மீது வெறுப்பை உமிழ்கிறார்கள். இந்துக்கள் பெண்களின் மீதான வெறுப்பை உமிழ்கிறார்கள்.
இந்துக்கள் இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பை உமிழ்கிறார்கள். இதற்கு ஏராளமான சாட்சிகளை நாம் சொல்ல முடியும். எனவே அம்பேத்கர் மீதான வெறுப்பு என்பது அது சமத்துவத்தின் மீதான வெறுப்பாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். உலகிலேயே மிகப்பெரிய அரசியல் அமைப்பு சட்டமாக நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 395 விதிகள் அதில் இருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு வாக்கு என்கிற நிலையை நாம் அடைந்திருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு வாக்கு. ஆனால் ஒரு மனிதன் ஒரு மதிப்பு என்கிற நிலையை நாம் என்றைக்கு அடையப் போகிறோம் என்கிற கவலையோடு அவர் தெரிவித்தார். எனவே பொருளாதாரத்தில் இங்கே சமத்துவம் இல்லை, பாலின ரீதியாக இங்கே சமத்துவம் இல்லை. எனவே ஒடுக்குமுறைக்கு எதிராக, தீண்டாமைக்கு எதிராக, பாலின வேறுபாடுகளுக்கு எதிராக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே ஏழை எளிய மக்கள், தலித்துக்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், பெண்கள் இவர்கள் முன்னேறி வருவதற்கு கல்வியிலேயும் பொருளாதாரத்திலேயும் வேலை வாய்ப்பிலேயும் முன்னேறி வருவதற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் அரசு செய்ய வேண்டும் என்று அரசு சோசலிசம் என்கிற ஒரு புதிய வழிமுறையை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அப்படி அறிமுகப்படுத்துகிற போது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார், பெரும் தொழில்கள், அதாவது முதலாளித்துவ சமூகம் உருவாகி விடாமல் பெரும் தொழில்கள் குவிவதும் அவர்களுடைய பொருளாதார நலன்கள் குவிந்து கிடப்பதும் அது இந்தியாவிற்கு ஆபத்தானது என்று அவர் அந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் சொல்லியிருக்கிறார். எனவே சுரண்டுகிற அளவுக்கு பெருந்தொழில்கள் இருக்கக்கூடாது என்பது அண்ணல் அம்பேத்கருடைய கருத்து. அதனால்தான் அவர் சுட்டிக்காட்டினார், மார்க்சியம் சொல்வதைப் போல முதலாளித்துவம் மட்டுமே உழைக்கிற மக்களுக்கு எதிரி என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்லவில்லை. பார்ப்பனியமும் முதலாளியமும் உழைக்கிற மக்களுக்கு எதிரி என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்னார். எனவே அண்ணல் அம்பேத்கரின் கோட்பாடு என்பது எல்லா மனிதர்களும் சமநிலை அடைய வேண்டும் என்கிற கோட்பாட்டை உள்ளடக்கியது. அதனால்தான் அவர் முழக்கமாக 3 முழக்கங்களை முன்வைத்தார். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற கோட்பாட்டை முன்வைத்தார். இன்றைக்கு இந்துவாக இருக்கிற ஒருவன் சமத்துவத்திற்கு எதிரானவனாக இருக்கிறான். அதை பாதுகாக்கிற அமைப்பாக இந்து கோயில்கள் இருக்கிறது. எனவே இந்து உன் மனம் என்பது சாதியால் கட்டமைக்கப்பட்ட மனமாக இருக்கிறது. அம்பேத்கர் சொல்லுகிற போது சாதி குறித்து மிக விரிவான ஆய்வை அண்ணல் அம்பேத்கர் செய்தார். அதிலேயும் கூட மிக நுட்பமாக அவர் தன்னுடைய ஆய்வில் சொல்லுகிற போது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த சாதியும் தூய்மையான சாதி இல்லை, எல்லா சாதியும் எல்லா சாதிகளோடும் கலப்புற்று வளர்ந்த இனம்தான் இந்திய இனம் என்று அண்ணல் அம்பேத்கர் பதிவு செய்கிறார். மேலும் சாதி குறித்து சொல்லுகிற போது சாதி என்பது அகமண திருமண முறையில் இருக்கிறது என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார். அகமண திருமண முறை என்று சொன்னால் ஒரு சாதிக்குள் செய்து கொள்கிற திருமணத்திற்கு பேர் அகமண திருமண முறை என்று பேர். அதனால்தான் இன்றைக்கு சாதி மாறி திருமணம் செய்து கொள்கிறவர்களை படுகொலை செய்கிற ஆணவ கொலைகள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே சாதியை காப்பாற்றுவதற்கு அல்லது சாதியின் மேலாண்மையை தக்க வைத்துக் கொள்வதற்குத்தான் ஒவ்வொருடைய மனமும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அம்பேத்கர் சொல்லுகிறார், சாதி என்பது ஒரு கோபுரத்தை போல் அமைந்திருக்கிறது. ஒரு அடுக்கில் இருக்கிறவர்கள் இன்னொரு அடுக்கிற்கு போக முடியாத நிலை இருக்கிறது என்று சொல்லுகிற அம்பேத்கர், மேலே ஏறுகிற போது சாதி மரியாதைக்குரியதாகவும் கீழே இறங்குகிற போது சாதி வெறுப்புக்குரியதாகவும் இருக்கிறது என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார். அதாவது மேல் கூரையில் இருக்கிற தன்னை உயர்ந்த சாதி என்று கருதி கொள்ளுகிறவர்கள் மரியாதைக்குரியவர்களாகவும், தனக்கு கீழே இருக்கக்கூடிய படிநிலையில் இருக்கக்கூடியவர்களை கீழானவர்களாகவும் இழிவானவர்களாகவும் தீண்டத்தகாதவர்களாகவும் பார்க்கிற நிலைக்கு பேர் தான் சாதி என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, சாதி என்பது ஒரு மனநிலை என்று அம்பேத்கர் சொல்லுகிறார். இட் இஸ் அ மோஷன் என்று அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். சாதி என்பது ஒரு அடைபட்ட வர்க்கம் என்று சொல்லுகிறார். சாதி என்பது செங்கல் சுவரால் ஆனதோ அல்லது இரும்பு வேலியால் ஆனதோ அல்ல. அதை இடித்து தகர்ப்பதற்கு அது
இந்துக்களின் மனதில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு அழுக்கு என்று அண்ணல் அம்பேத்கர் பதிவு செய்கிறார். எனவே மன மாற்றம்தான் சாதியை ஒழிப்பதற்கான வழி என்றும் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார். எனவே அப்படி பார்க்கிற போது இத்தகைய சிந்தனைகளை அம்பேத்கர் என்கிற பெயர் இந்துக்களுக்கு எரிச்சல் மூட்டுவதாக இருக்குது. அது அமித்ஷாவை மட்டுமல்ல, யாரெல்லாம் தங்களை இந்துவாக கருதி கொள்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அந்த வெறுப்பு அண்ணல் அம்பேத்கர் மீது இருக்கிறது. இந்தியாவிலேயே அதிகமான சிலைகளை கொண்டிருக்கிற ஒரு பேரறிவாளராக, ஒரு மாமனிதராக, உலக அறிஞராக அண்ணல் அம்பேத்கர் இருக்கிறார். ஆனால் அண்ணல் அம்பேத்கரின் சிலை கூண்டுக்குள் இருக்கிறது. அண்ணல் அம்பேத்கரின் சிலை உடைக்கப்படுகிறது. அண்ணல் அம்பேத்கர் தொடர்ந்து இழிவுபடுத்தப்படுகிறவராக இருக்கிறார். காரணம், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மனமும் சமத்துவத்திற்கு எதிரான மனமாக இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னை ஏற்றத்தாழ்வானவனாக கருதி கொள்ளுகிறான். எனவே இந்த ஏற்றத்தாழ்வான சிந்தனைகளுக்கு எதிராக அண்ணல் அம்பேத்கர் இருக்கிறார். அவர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் அதற்கு அவர்களுக்கு சிந்தனைகளுக்கு எதிராக இருக்கிறது. பெண்களை காலகாலமாக இழிவுபடுத்தி வந்திருக்கிற சமயமாக இந்து சமயம் இருந்தது. குழந்தைகளை பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்கிற ஒரு தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குழந்தை பருவம் அடைவதற்கு முன்னால் திருமணம் செய்து கொடுத்த சமூகம் இந்த சமூகம். கணவன் இறந்தவுடன் பெண்களை உடன்கட்டை ஏற்றிய சமூகமாக நம்முடைய சமூகம் இருந்தது. எனவே இத்தகைய கொடுமைகளில் இருந்து மெல்ல மெல்ல ஆங்கிலேயர்கள் நம்மை விடுதலை செய்தார்கள். பல்வேறு சட்டங்களை இயற்றி அனைவரும் சமம் என்று சொல்லுகிற ஒரு சட்ட வரையறைக்குள் இந்த தேசத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். எனவேதான் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்திய ஆனால் அம்பேத்கர் மீது அவர்களுக்கு எரிச்சல் வருகிறது. பெண்களை சமமாக பார்க்க வேண்டும், ஒரு மனுஷியாக பார்க்க வேண்டும், சக உயிரியாக பார்க்க வேண்டும் என்று ஆனால் அம்பேத்கர் ஆண்களும் பெண்களும் சமம் என்று அரசியலமைப்பு சட்டத்திலே எழுதி வைத்திருக்கிறார். உச்சநீதிமன்றம் பெண்கள் எல்லா கோயிலுக்குள் போக உரிமை உடையவர்கள் என்று தீர்ப்பை வழங்கிய பின்னரும் கூட அவர்கள் கோயிலுக்குள் போக முடியாத நிலை இன்றைக்கு இருக்கிறது. எனவே புரட்சியாளர்கள் என்று சொல்லப்படுகிற கம்யூனிஸ்டுகளால் கூட இன்றைக்கு பெண்களை கோயிலுக்குள் உள்ளே கொண்டு போய் அவர்களை அனுமதி வழங்குவதற்கான உரிமையை வழங்குவதற்கு தயாராக இல்லை. எனவே எல்லா அரசாங்கங்களும் பார்ப்பனியத்தால், இந்துத்துவத்தால் கட்டப்பட்டிருக்கிற அரசாங்கமாக இருக்கிறது. அம்பேத்கர் சுருக்கமாக சொன்னார், ஏற்றத்தாழ்வே நீதான் இந்து சமயமா, சமத்துவமின்மையே உன் பெயர்தான் இந்து சமயமா என்று கேட்டார். எனவே பெண்கள் சம உரிமை பெறுவதற்கான சட்டத்தை அரசியலமைப்பு சட்டத்திலேயே அண்ணல் அம்பேத்கர் எழுதி வைத்தார். அதாவது ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் பெண்களுக்கு சமமாக வழங்க வேண்டும், சமவேலை சமக்கூலி என்று அண்ணல் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கும் அது கனவாகத்தான் இருக்கிறது. பெண்கள் படித்திருக்கிறார்கள், முன்னேறி இருக்கிறார்கள். ஆனாலும் கூட பெண்களின் மீதான பார்வையும், பெண்களை சக மனுஷி என்று பார்க்கிற பார்வையும், பெண்கள் மீதான ஒடுக்குமுறையும் இன்னும் இந்த சமூகத்தில் குறைந்த பாடில்லை. எனவே அந்த வகையில் பார்க்கிற போது இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை அனைவருக்குமான சமத்துவம் உடைய அரசியலமைப்பு சட்டமாக அண்ணல் அம்பேத்கர் எழுதியதுதான் பலருக்கும் எரிச்சலை ஏற்படுத்துகிறது. எனவே அமித்ஷா மட்டுமல்ல, அமித்ஷாவை பின்பற்றுகிற, அமித்ஷா இருக்கிற இயக்கமாக இருக்கிற எல்லோரும் அம்பேத்கரை வெறுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நாம் செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், அரசியல் அமைப்பு சட்டத்தையும் அண்ணல் அம்பேத்கரையும் நம்முடைய குழந்தைகளுக்கு பள்ளியிலேயும் கல்லூரிகளிலேயும் சமூக தளத்திலேயும் அறிமுகப்படுத்த வேண்டும். அப்படி அறிமுகப்படுத்தி குழந்தைகளை ஏற்றத்தாழ்வற்ற சிந்தனை உடையவர்களாக மாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அம்பேத்கரின் மீது கை வைத்தால் இந்தியா ஒரு பிரளயமாக மாறும் என்பதை 2 நாட்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த கிளர்ச்சி என்பது, இந்த போராட்டம் என்பது சமத்துவத்திற்கான போராட்டம், அம்பேத்கர் முன்னெடுத்த போராட்டம். அந்த போராட்டத்தை நாம் ஒவ்வொருவரும் பின்தொடர வேண்டும் என்கிற செய்தியோடு ஒவ்வொரு வீட்டிலேயும் அரசியல் அமைப்பு சட்டம் என்கின்ற அந்த அறத்தை அனைவருக்கும் அறிமுகப்படுத்துவோம்.